வணக்கம் நண்பர்களே. நம்ம எல்லாரோட இந்த பரபரப்பான வாழ்க்கையில மன அமைதியையும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் தேடிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ இந்த பதிவு உங்களுக்கு தான். வரப்போற February 7, 2026க்கான ஷஷ்டி விரதத்தை எப்படி ரொம்ப சிம்பிளா அதே சமயம் சரியா கடைபிடிக்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் வாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்துல நம்மள பல பேருக்கு வேலை டென்ஷன், குடும்பத்துல சில பிரச்சனைகள், இல்லனா உடம்பு சரியில்லையேன்னு கவலைகள், இப்படி ஏதாவது ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? இந்த மாதிரி மாடர்ன் லைஃப் பிரஷரை நீங்களும் ஃபீல் பண்றீங்களா? நம்மளோட இந்த மாடர்ன் காலத்து சிக்கல்களுக்கெல்லாம் ஒரு பழமையான ஆன்மீக பயிற்சி தான் ஒரு சாவியா இருக்க போகுது. ஆமா, இது நம்ம மன வலிமைக்கும் ஸ்பிரிச்சுவல் பவருக்கும் நடுவுல ஒரு அருமையான பாலத்தை உருவாக்குது. சரி, முதல்ல இந்த ஷஷ்டி விரதம்னா என்ன, அதோட உண்மையான அர்த்தம் என்ன, அதுக்குள்ள இருக்கிற சக்தி என்னன்னு நம்ம கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஷஷ்டிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. நம்ம முருகப்பெருமான் சூரபத்மன் அப்படிங்கிற அசுரனை வதம் செஞ்ச நாள். அதாவது தீமையை அழிச்சு நன்மையை நிலைநாட்டின ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாள் இது. இங்க தான் ஒரு முக்கியமான தத்துவமே அடங்கியிருக்கு. பாருங்க, சூரன் அப்படிங்கிறது வெளியில இருக்கிற ஒரு அசுரன் மட்டும் இல்ல. அது நமக்குள்ள இருக்கிற தீய எண்ணங்கள், நெகட்டிவ் சிந்தனைகள், நம்ம முன்னேற்றத்துக்கு வர தடைகள், இது எல்லாம் தான் குறிக்குது. அப்போ முருகனோட வெற்றி, அது அந்த தீமைகளை எல்லாம் அழிச்சு நம்ம வாழ்க்கையில நல்ல விஷயங்களையும் பாசிட்டிவிட்டியையும் ஜெயத்தையும் கொண்டு வரதை குறிக்குது. அப்போ புரிஞ்சுக்கோங்க, இந்த விரதம் இருக்கிறது வெறும் ஒரு கதையை கேட்கறது மாதிரி இல்ல. நமக்குள்ள இருக்கிற அந்த சூரனை, அதாவது நம்மளோட நெகட்டிவ் எண்ணங்களை நாமளே அழிச்சு மன வலிமையையும் ஒரு ஸ்பிரிச்சுவல் பவரையும் வளர்த்துக்கிறது தான் இதோட உண்மையான நோக்கம்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்த கேள்வி. இந்த சக்தி வாய்ந்த விரதத்தை யாரெல்லாம் இருக்கலாம்? இது யாருக்கெல்லாம் பொருந்தணும் பார்க்கலாமாங்க? உங்களுக்கு வேலையில தாங்க முடியாத மன அழுத்தமா, பிசினஸ்ல அடுத்த லெவலுக்கு போகணும் நான் ஆசையா, குடும்பத்துல ஒரு அமைதி வேணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலம் பிரகாசமா இருக்கணுமா? உங்களுடைய தேவை இதுல எதுவா வேணா இருக்கலாம். ஆனா நிச்சயம் இந்த விரதம் உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். இதுக்கு வயசு வரம்பெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனா குறிப்பா இந்த 25லிருந்து 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு, அதாவது வாழ்க்கையோட முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் நம்ம தோள்ல சுமக்கிற அந்த காலகட்டத்துல இந்த விரதம் ரொம்பவே சக்தி வாய்ந்த பலன்களை கொடுக்கும்னு சொல்லப்படுது. ஓகே, இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்தாச்சு. இந்த விரதத்தை எப்படி சரியா ஆரம்பிக்கிறது, எப்படி கடைபிடிக்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான வழிமுறைகள் தான், யாரும் ஃபாலோ பண்ணலாம். முதல்ல அதிகாலையில எழுந்து குளிச்சிடுங்க. அப்புறம் வெள்ளை இல்லனா மஞ்ச மாதிரி சுத்தமான லைட் கலர் Dress போட்டுக்கோங்க. உங்க வீட்ல இருக்கிற முருகன் படத்துக்கு முன்னாடி இல்லனா ஒரு விளக்கு ஏத்தி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி நின்னு ஒரு புனிதமான மந்திரத்தை சொல்லணும். அந்த மந்திரம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஓம் சரவணபவ. இந்த மந்திரத்தை மனசு சிதறாம முழு ஒருமைப்பாட்டோட கரெக்டா 108 முறை சொல்லணும். மந்திரம் சொன்னதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப் இருக்கு. அதுதான் சங்கல்பம். சங்கல்பம்னா என்னன்னா, நம்ம நோக்கத்தை தெளிவா சொல்றது. இந்த ஸ்லைட்ல இருக்கிற மாதிரியே, இன்னைக்கு நான் முருகன் அருள் வேண்டி ஷஷ்டி விரதம் எடுக்கிறேன் அப்படின்னு முழு மனசோட ரொம்ப உறுதியா சொல்லிக்கணும். சாப்பாட்டு விஷயத்துல இந்த விரதம் ரொம்பவே ஃப்ளெக்சிபிள். உங்க உடம்புக்கு எது சரியா வருமோ அதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். முதல் ஆப்ஷன், நாள் முழுக்க தண்ணி மட்டும் குடிச்சு முழு விரதம் இருக்கிறது. இல்லனா ரெண்டாவது ஆப்ஷன், பால் பழங்கள் மட்டும் எடுத்துக்கலாம். அதுவும் முடியலனா மூணாவதா வெங்காயம் பூண்டு சேர்க்காது சிம்பிளான சைவ சாப்பாட்டை ஒரு வேளை மட்டும் எடுத்துக்கலாம். சரி, நாம இப்போ இந்த விளக்கத்தோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். அப்போ இந்த ஷஷ்டி விரதத்தோட உண்மையான அல்டிமேட் பலன் என்னன்னு சுருக்கமா பாத்துடலாம். ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பர்களே, இது வெறும் ஒரு சடங்கு மட்டும் கிடையாது. இது நம்ம மனசுக்கும் நம்ம ஆன்மாவுக்கும் ஒரு ரீசெட் பட்டன் மாதிரி. இந்த அவசர உலகத்துல நம்மள நாமளே தொலைச்சிடாம ஒரு மன தெளிவையும் இன்னர் பவரையும் திரும்ப கொண்டு வரதுக்கு இது ஒரு சூப்பரான வழி. அப்போ கடைசியா ஒரே ஒரு கேள்விதான். ஆயிரக்கணக்கான வருஷங்கள் பழமையான ஒரு ஆன்மீக பயிற்சி நம்மளோட இந்த வேகமான மாடர்ன் லைஃப்ல மன அமைதியை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு அல்டிமேட் லைஃப் ஹேக்கா இருக்க முடியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.